வணக்கம் நண்பர்களே. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நிறுவனம். அந்த தொழில் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கொஷின் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா காலத்தில் ரொம்ப சிறப்பாக நல்லா ஓடுச்சு. இப்போ நாங்கள் வந்த பின்னால் பார்த்தீங்கன்னா அது சரியாக ஓடலை. ஆனால் அதே இடம் தான் நாங்கள் நல்லா சம்பாதிச்சோம். இன்றைக்கே எங்களால் சம்பாதிக்க முடியாமல் கடனில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல கொஷின். அந்த மனை பார்த்தீங்கன்னா உடுக்கு மனைன்னு சொல்லுவோம். நடுவில் கிழக்கு பாகம் குறைஞ்சி முன்னால் அது தெற்கு பார்த்த மனை அக்னி வளர்ந்துருக்கு. வடக்கு பக்கம் போக போக பார்த்தீங்கன்னா நடுவில் கிழக்கில் குறைஞ்சிட்டு ஈசானியம் கிழக்கு ஈசானியம் நல்லா விரியுது. இது மொத்தமாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அடுத்து தெற்கு பக்கம் அவங்க அந்த தொழில் நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா கட்டடம் கண்ணியிலிருந்து தெற்கு வரைக்கும் இருந்திருக்கு. இவங்க செய்யும்போது அடுத்த கட்டடம் வளர்ச்சிக்காக அதோட அக்னி வரைக்கும் வளர்த்துறாங்க. ஒரு சின்ன ரோடு போகிறதுக்கு மட்டும் கிழக்கு பக்கம் வழி இருக்குது. இது ஒன்று செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு பாகம் பிரிக்கிறதுக்காக இடையில ஒரு சின்ன காம்பவுண்ட் வால் எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விஷயங்கள் இதில் மாறுது. ஒன்று, அப்பா காலத்தில் இருக்கும்போது மொத்தமாக ஒரு யூனிட்டாக இருக்குது. இப்போ பாகம் பிரிக்கும்போது அண்ணனுக்கு தெற்கு பக்கம், தம்பிக்கு வடக்கு பக்கம் அப்படின்னு பாகம் பிரிக்கும்போது இவருக்கு அக்னி வளர்ந்து ஈசானியம் குறைஞ்சிருது. அந்த இடையில காம்பவுண்ட் வரும்போது எல்லையோட மாறுபாடு நடக்குது. அடுத்து அவங்களுக்கு தென்மேற்கு மட்டும் இருந்தது. இங்கிட்டு அக்னிலே வளர்ந்து வந்தோடனே 3 தோஷங்களும் சேர்ந்தோடனே அந்த தொழில் பாதிப்படையுது, கடன்கள் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே இடம் அப்போ நல்லா இருந்துச்சு, இப்போ ஏன் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம அறியாமல் சில தவறுகளை வாஸ்து குற்றங்களை செஞ்சுருப்போம். அதுதான் பார்த்தீங்கன்னா தொழில்களுக்கு நிறைய தடைகளையும் கடன்களையும் கொடுக்குது. அதனால் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன மைனஸ் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வாஸ்து குறை இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய தொழில்கள் நல்லா ஓடும், அபாரமான லாபம் காணும், பெரிய வெற்றிகளை பெறலாம். நன்றி, வணக்கம்.